இன்று புதுக்கோட்டையில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் ஏறக்குறைய 1,00,000 பேர் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு எழுச்சி மிகு உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். இந்த உரையில நிஜமா சொல்லணும், அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமே வந்து ஒவ்வொரு தேர்தல் பஞ்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பாஜக காரங்க அவர்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான உற்சாகத்தை தரக்கூடிய உரை அப்படிங்கிறத தாண்டி தமிழக மக்களுடைய மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை ரொம்ப தெளிவா வந்து அவருடைய உரையில அவர் வந்து அதை சுட்டி காட்டி பேசினாரு அப்படிங்கிறது ஹைலைட்டு. அதுலயும் ஸ்டாலின் பாபு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் சார், சிஎம் ஸ்டாலின் சார் அப்படிங்கிற கோஷங்கள்லாம் இருக்கிற இடத்துல இனிமே ஸ்டாலின் பாபு அப்படிங்கிற கோஷங்கள் மக்களிடையே கேட்கும். நீங்க பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தின் பழைய ஓய்வூதிய திட்டப்படி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. நேத்து அதை செய்யல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஊழியர்கள் கிட்ட இருந்தே 10% வாங்கிக்கிட்டு அத டாக்ஸ் மூலமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பென்ஷனுங்கிற பேர்ல கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய 420 வேலை. அது பயங்கர ஏமாற்று வேலை. ஓய்வூதியம் கிடையாது. அது ஏறக்குறைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் மாதிரி. அது டாப்ஸ்னா என்ன, எங்க கிட்டே காசு வாங்கி எங்க கிட்டே கொடுக்கறதுக்கு பேரு ஓய்வூதியம் கிடையாது. இதை மறைக்கிறதுக்காக நேற்று மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து தமிழகத்தின் அனைத்து ஊழியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய காவல் தெய்வமேனு பயங்கரமா கொண்டாடி இருக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேன், நேற்று அந்த விழாவை நாங்கெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 6ஆம் தேதி போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. இன்னைக்கே அது வந்து சரியில்லை அப்படிங்கிற குரல்களை தொழிலாளர் நல சங்கங்கள், ஊழியர்கள் இயக்கங்கள், இது யூனியன்ஸ் வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. என்ன பண்றீங்க, என்ன டபாய்க்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்டாங்களேங்க. இது பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா கொடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க பாருங்க. அப்படி அந்த மீனை காமிச்சு அப்படின்னு தூக்குறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். இன்னும் 3 மாசம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் வரப்போறது இல்லை ஆட்சிக்குன்னு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க.